ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்ன் ஃபிசியோ வித் சலோமி. நம்ம இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹேங்கிங்கோட டிரைவ் பொசிஷன் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்துட்டு ஸ்டாண்டிங்கோட டிரைவ் பொசிஷன், அப்புறம் வந்து சிட்டிங்கோட டிரைவ் பொசிஷன், அண்ட் அப்புறம் வந்துட்டு லைங்கோட டிரைவ் பொசிஷன், அப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா நீலிங்கோட டிரைவ் பொசிஷன், இந்த மாதிரி 4 ஃபண்டமெண்டல் பொசிஷனோட டிரைவ் பொசிஷனை பற்றி நம்ம இன் டீட்டெயிலாக வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் வந்து நீங்கள் செக் பண்ணாதவங்க அந்த வீடியோலாம் வந்து செக் பண்ணுங்கள். ஸோ தட் இன்னுமே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். இப்போ வந்து ஹேங்கிங்கோட டிரைவ் பொசிஷன் வந்து நம்ம படிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா, டிரைவ் பொசிஷன் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து டிரைவ் பொசிஷன் அப்படின்னு நமக்கு வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கணும். டிரைவ் பொசிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு எய்தர் வந்து நம்ம வந்து அந்த பொசிஷன்லேருந்து நம்ம அப்பர் லிம்மை மாடிஃபை பண்ணியோ, இல்லை வந்து லோவர் லிம்மை மாடிஃபை பண்ணியோ, இல்லை வந்து நம்ம ட்ரங்கை மாடிஃபை பண்ணியோ ஒரு பொசிஷன் வந்து கொண்டு வருவோம். அதுதான் வந்து டிரைவ் பொசிஷன். ஓகேவா? இந்த ஹேங்கிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய டிரைவ் பொசிஷன்லாம் கிடையாது. ஒரே ஒரு டிரைவ் பொசிஷன் மட்டும் தான் இருக்குது. தட் இஸ் ஹாஃப் ஹேங்கிங். ஓகேவா? ஹாஃப் ஹேங்கிங் அப்படிங்கிற ஒரே ஒரு டிரைவ் பொசிஷன் மட்டும் தான் அந்த ஹேங்கிங்கில் வந்து இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து ஈஸியாக படிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்னன்னா, அந்த ஹாஃப் ஹேங்கிங் பற்றி படிக்கணும். இதில் வந்து என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக ஹேங்கிங்கில் வந்து என்ன படிச்சிருப்போம், நம்ம வந்து ஒரு ஹரிசாண்டல் பாரில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி தொங்குவோம். ஓகேவா? நம்ம இந்த மாதிரி 2 கை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ட்ரங்க் வந்து ப்ளேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி ஃபுட்டை வச்சு நம்ம வந்து இது பண்ணுறதா வந்து ஹேங்கிங். ஓகேவா? ஏதாவது ஒரு ஹரிசாண்டல் பாரில் வந்து இந்த மாதிரி பண்ணுறதா வந்து ஹேங்கிங். இந்த ஹாஃப் ஹேங்கிங்கில் வந்து என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஹாஃப் ஆஃப் த பாடி. ஓகேவா? பாடி இஸ் ஹேங்கிங் வித் 1 அப்பர். அதாவது ஹாஃப் அப்படிங்கிறது இங்கே வந்து 2 அப்பர் லிம் வச்சு நம்ம ஹேங் பண்ணுவோம். இதே வந்து இங்கே ஒரு அப்பர் லிம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு அப்பர் லிம் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹெட்டு, அப்புறம் வந்து ட்ரங்க்கு இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிட்டு, அண்ட் லோவர் லிம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிம் மட்டும் தான் கீழே வந்து தூங்கும். இன்னொரு லிம் வந்து இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் தாய் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ தட் ஹாஃப் ஹேங்கிங் அப்படிங்கிறது ஒரு அப்பர் லிம் யூஸ் பண்ணுவோம், ஒரு லோவர் லிம் வந்து இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும். இதுதான் வந்து ஹாஃப் ஹேங்கிங். ஓகேவா? அண்ட் இந்த பொசிஷன் வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான பொசிஷன். ஏன்னா நம்ம நார்மலாக ஹேங்கிங் பண்ணுறதே நமக்கு கஷ்டம். ஏன்னா 2 கையை மட்டும் நம்ம பேலன்ஸ் பண்ணி ஹோல் பாடியை நம்ம வந்து இந்த மாதிரி கிராவிட்டியில் வச்சிருக்கிறதுங்க ரொம்ப கஷ்டம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கையை மட்டும் தான் நம்ம பிடிச்சிருக்கோம். அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அதில் வந்து இது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு பொசிஷன். ஓகேவா? இந்த பொசிஷனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பாடி இஸ் ஹேங்கிங் வித் ஒன் சைடட் அப்பர் லிம். ஒரு சைடில் உள்ள அப்பர் லிம். எய்தர் வந்து நம்ம ரைட் சைடு யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து லெஃப்ட் சைடு வந்து யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சைடு ஆஃப் அப்பர் லிம் வந்து நம்ம யூஸ் பண்ணி சப்போர்ட் வந்து பண்ணுவோம். இந்த பொசிஷன் வந்து என்ன அப்படின்னா, டிஃபிகல்ட் பொசிஷன், ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான பொசிஷன் டு மெயின்டைன் ஃபார் த ப்ரொலாங் பீரியட். ரொம்ப நேரம்லாம் நம்ம இந்த பொசிஷன் வந்து வைக்க முடியாது. லைக் 1 மினிட் அந்த மாதிரி நம்ம கம்மியான டைம் மினிட்ஸ் தான் வந்துட்டு நமக்கு இந்த பொசிஷன் வந்து வைக்க முடியும். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மெயின்டைனிங் லாங் பீரியட் ஆஃப் டைம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, டோட்டல் பாடி, எல்லா பாடியுமே வந்துட்டு டோட்டல் பாடி வெயிட் வந்து எதில் வந்து கேரி ஆகுது அப்படின்னா, நம்ம எந்த கையை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணி பிடிச்சிருக்கோமோ அங்கே தான் வந்து கேரி ஆகுது. ஓகேவா? டோட்டல் பாடி வெயிட் வந்து which is carried out by one side. எந்த சைடில் வந்து நம்ம பிடிச்சிருக்கோமோ, எந்த கையை வந்து நம்ம பிடிச்சிருக்கோமோ அந்த இதாக வந்து கேரி ஆகுது. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து இதோட மூமெண்ட்ஸ் எப்படி வந்து அந்த ஒரு லிம்பை வந்து நம்ம பிடிச்சிருக்கோம் அப்படின்னா, அதோட பொசிஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அப்பர் லிம்மை பொறுத்த வரைக்கும் ஷோல்டர் வந்துட்டு ஷோல்டர் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா ஃப்ளெக்ஸ்டாக வந்துட்டு இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்போ பார்த்தோம் அப்படின்னா, எல்போ மசில்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்ட்ரெயின் வந்து ஃபேஸ் பண்ணுவோம். எல்போ வந்து நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகி மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரெயின் வந்து எல்போவில் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த பொசிஷன் வந்து எதுக்கெலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, நமக்கு வந்து இந்த பொசிஷன் வந்து எதுக்கெலாம் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மோஸ்ட் அட்வான்ஸ் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். நம்ம வந்து நார்மலாக ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸை விட நிறையா வந்து மோஸ்ட் அட்வான்ஸ் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குமே வந்து இந்த பொசிஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, பாடி பில்டர்ஸ் யாருக்கெலாம் வந்து இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, பாடி பில்டர்ஸ், அப்புறம் வந்து ஜிம்னாஸ்டிக் பண்ணுவாங்க இல்லையா, ஜிம்னாஸ்டிக் பீப்புள்ஸ், அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த பொசிஷன் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். ரொம்ப வந்து அவங்களுமே வந்து பண்ண முடிகிற அளவுக்கு உங்களுக்கு கேப்பபிலிட்டி வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இதோட யூஸ்ஃபுல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஹேங்கிங்கோட டிரைவ் பொசிஷன் வந்து பார்த்தோம். நான் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஆக்டிவ் அண்ட் பாசிவ் மூமெண்ட்ஸ்குள்ளே போயிடலாம். இல்லைனா வந்து மேட் ஆக்டிவ்ஸ் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. சி ஆல் நெக்ஸ்ட் வீடியோ. பாய். அண்ட் நம்மளை வந்து நீங்கள் இன்னுமே வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சேனல் வந்து @learn physio with சலோமி அப்படிங்கிற அக்கௌண்ட் வந்துட்டு இருக்குது. அதில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அதுலேயுமே வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் எதையுமே வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பார்ப்பீங்க. தேங்க்யூ. சி ஆல் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.